என் பின்னாடி சொல்லுங்க. ஸோ கிருஷ்ணர் துவாரகைக்குள்ள பிரவேசிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணர் துவாரகைக்குள்ள வந்தபொழுது அவர் எப்படி சங்கை முழங்கினார், துவாரகாவாசிகள் கிருஷ்ணருக்கு எப்படி தன்னுடைய பயபக்தியை வெளிப்படுத்தினர், துவாரகா நகரத்தினுடைய வர்ணனை, அஹ், எப்படி இயற்கை கொடுத்த பொருட்களால துவாரகா நகரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது, அதை பார்த்தோம். ஆமா. அப்புறம் கிருஷ்ணரை கிருஷ்ணரை எப்படி பல பேர் வரவேற்றனர். ஆஹ், தன்னை விட வயசுல முதிர்ந்தவர்கள், தனக்கு சமமானவர்கள், தன்னை விட வயசுல இளையவர்கள், எல்லோரிடத்தில் கிருஷ்ணர் எப்படி நடந்து கொண்டார். அப்புறம் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக, கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்காக சில விலை மாதர்களும் வந்தனர். அதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப மேலும் இந்த வர்ணனையை பார்ப்போம். சிதாதபத்ர व्यजनैरुपस्कृतः सितादपत्र व्यसनरुपकृत उपस्कृत प्रसूनवर्षैरभिवर्षितः पथि प्रसूनवर्षैरभिवर्षितपदी पिशङ्गवासा वनमालया बभौ विसङ्गवासा वनमालया बहु घनो यथार्कोडुपचापवैद्युतैः கனயதார்கோடுபசாபவைத்யுதை. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரோஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பகவான் துவாரகையின் பொது சாலையில் சென்ற பொழுது வெண்குடையொன்று அவருடைய தலையை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்தது. வெள்ளை இறகுகளை கொண்ட விசிறிகள் அரை வட்டமாக அசைந்தன. மேலும் சாலையின் மேல் மலர்கள் பொழிந்தன. அவரது மஞ்சள் நிற ஆடைகளும் மலர் மாலைகளும் காண்பதற்கு இருண்ட மேகம் ஒன்றை சூரியன், சந்திரன், மின்னல் மற்றும் வானவில் ஆகியவை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டிருந்ததை போல் காணப்பட்டன. ஹரே கிருஷ்ண பிரபு. सितातपत्र व्यजनैरुपस्कृत प्रसूनवर्षैरभिवर्षितपति पिशङ्गवासा वनमालया बभौ यथा गणो यथार्कोडुपचापवैद्युतैः. இந்த ஸ்லோகத்தில் உள்ள வர்ணனையை பாருங்க. கிருஷ்ணர் அந்த துவாரகை, அந்த நகரத்தில் உள்ள நகர மார்க்கத்தில் அவர் நடந்து கொண்ட பொழுது, அப்ப கிருஷ்ணருக்கு மேல சில பேர் சித ஆதபத்ர வெண்மை நிறத்தில் உள்ள குடையை பிடித்து கொண்டிருந்தனர். வியஜனைர் உபஸ்கிருத சில பக்தர்கள் கிருஷ்ணருக்கு சாமர சேவை செய்து கொண்டிருந்தனர். பிரசூன வருஷைர் அபிவர்ஷித பதி சில பேர் மலர்களை தூவி கொண்டிருந்தனர். அந்த பாதையில் மலர்களை தூவி கொண்டிருந்தனர். பிஷங்கவாசா கிருஷ்ணர் பீதாம்பர வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருந்தார். பிஷங்கவாசா வனமாலயா பபௌ வனமாலா வனமாலா அப்படின்னா காட்டுல விளைகின்ற பல பல வகையான பூக்களால தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்து கொண்டிருந்தார். தோமால் அப்படின்னு சொல்றோம். பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட மாலையை தோமால்னு சொல்றோம். அந்த மாதிரி கிருஷ்ணரும் காடுகளில், பூங்காக்களில் வளர்ந்த பல வகையான பூக்களால தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்து கொண்டிருந்தார். வனமாலையா பகவோ கணோ யதார்கோ டுபச்சாப வைத்யுதை. இந்த கடைசி வாக்கியத்தில் உள்ள அந்த காட்சி, கிருஷ்ணர் துவாரகை, கிருஷ்ணர் தனது பக்தர்களுடன் சூழப்பட்டிருந்த அந்த காட்சி எப்படி தெரிஞ்சது, எப்படி இருக்கின்றது, அதை ஒரு அற்புதமான ஓமை மூலமாக நமக்கு வர்ணிக்கின்றார்.
ஒரு ஒரு கார் மேகம், சூரியன், சந்திரன், வானவில் மற்றும் மின்னல் இதனால சூழப்பட்ட ஒரு கார் மேகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியன், சந்திரன், வானவில், நட்சத்திரங்கள், மின்னல் இவைகளால சூழப்பட்ட ஒரு கார்மேகம் போல கிருஷ்ணர் தென்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க கிருஷ்ணர் ஒரு கார்மேகத்துடன் கிருஷ்ணருடைய திருமேனி கார்மேகத்துடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. அந்த கிருஷ்ணருடைய தலைக்கு மேல இருந்த அந்த வெண்மை நிறத்தில் உள்ள அந்த குடை சூரியனோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. கிருஷ்ணருக்கு ரெண்டு பக்கத்துல சாமர சேவை, அந்த சாமரத்தினால விசிறி கொண்டிருந்தனர். அந்த சாமரம் இரண்டு சந்திரன் மாதிரி தெரிந்தது. ரெண்டு பக்கமும் ரெண்டு சாமரம். அந்த சாமரம் இரண்டு சந்திரன் மாதிரி இருந்தது. சில பேர் மலர்களை தூவி கொண்டிருந்தனர். அந்த மலர்கள் நட்சத்திரங்கள் மாதிரி தோன்றியது. அந்த கிருஷ்ணருடைய வனமாலா, பூமாலை, அந்த பூமாலை வானவில் மாதிரி தோன்றியது. ஏன்னா வானவில்ல பல நிறங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த வனமாலையிலையும் பல நிறங்களை உடைய பூக்கள் இருந்தது. அந்த கிருஷ்ணருடைய பீதாம்பர வஸ்திரம், பீதாம்பர வேஷ்டி, அது மின்னல் மாதிரி தோன்றியது. அதனால தான் இதனுடைய வர்ணனை சூரியன், சந்திரன், வானவில், மின்னல் மற்றும் நட்சத்திரங்களால சூழப்பட்ட கார்மேகம் போல கிருஷ்ணருடைய காட்சி தரிசனம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சூரியன் நம்ம பார்க்கும் பொழுது சந்திரனை பார்க்க முடியாது. ஆனா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானவில் பார்க்கும்போது நீங்க சந்திரனை பார்க்க மாட்டீங்க. ஆனா சூரியன், சந்திரன், வானவில், நட்சத்திரங்கள், மின்னல் இதெல்லாம் ஒரே சமயத்தில் பார்ப்பது அரிதானது. இது ஒரே சமயத்துல யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா இதனால சூழப்பட்ட கார்மேகம் மாதிரி கிருஷ்ணர் தென்பட்டார். அதனால தான் பிரபுபாதர் எழுதுறார், எப்படி சூரியன், சந்திரன் இதெல்லாம் ஒரே சமயத்தில் இருக்க முடியும்? கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தி மூலமாக எது சாத்தியமில்லையோ சாத்தியமற்றத்தையும் கிருஷ்ணர் தன்னுடைய அச்சிந்திய சக்தி, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தி மூலமாக அதை சாதித்து விடுகின்றார். அதுதான் கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தியினுடைய ஒரு மகத்துவம். பொதுவாக சூரியன், சந்திரன், வானவில், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒரே சமயத்துல பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய அச்சிந்திய சக்தி மூலமாக இது எல்லாம் ஒரே சமயத்துல இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட தோற்றத்தை நமக்கு காண்பித்து விடுகின்றார். அதுதான் பிரபுபாதனுடைய பொருளுரையில் இந்த கருத்தை தான் வெளிய வர்ணித்து சொல்றார். இங்க கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தி. அப்ப கிருஷ்ணர் அந்த துவாரகையில சென்று கொண்டிருந்த அந்த காட்சி அவ்வளவு அழகாக இருந்தது. அந்த அழகை வர்ணிப்பதற்காக இப்படிப்பட்ட ஓமையை சுகதேவ கோஸ்வாமி சொல்லியுள்ளார். கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தி பார்க்கும் பொழுது அச்சிந்திய சக்தியினுடைய தன்மை என்னன்னா, எது நம்மளுடைய சிந்தனையின்படி, நம்மளுடைய அனுபவத்தின்படி எது நடக்கவே முடியாதோ அதை அந்த அச்சிந்திய சக்தி சாதித்து விடுகின்றது. இதற்கு பல உதாரணம் இருக்கு.
உதாரணத்துக்கு பார்த்தோன்னா தாமோதர லீலையில கிருஷ்ணர் தன்னுடைய யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து கட்ட கயிறால வந்து கட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனா எவ்வளவு கயிறு கொண்டு வந்தாலும் அந்த கயிறு வந்து போதுமானதாக இல்லை. கிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை வந்து அதிகரிக்கவே இல்லை. கிருஷ்ணர் ஒரு உருவமுள்ள ஒரு பொருளை வந்து அதுக்கு வந்து ஒரு எல்லை உண்டு. அப்படிப்பட்ட பொருளை வந்து நம்ம வந்து கட்ட முடியும். அந்த 2 நோட்டு பிள்ளையார் கோயில் நோட்டு நீ எடுத்து போயிட்டீங்கன்னு கேட்டேன். 2 நோட்டு இங்க கொடுத்தது இங்கதான் இருக்கு. உருவமுள்ள ஒரு பொருளுக்கு வந்து எல்லை உண்டு. அப்படிப்பட்ட பொருளை வந்து நம்ம வந்து ஒரு கயிறால கட்டிவிட முடியும். ஆனா கிருஷ்ணருக்கு உருவம் இருந்தது. நான் எவ்வளவு கயிறு கொண்டு வந்தாலும் யசோதாவால கட்டவே முடியவில்லை. எந்த ஒரு பொருளுக்கு எல்லை இல்லையோ அந்த பொருளைத்தான் நம்ம கட்ட முடியாது. ஆனா கிருஷ்ணர் வந்து ஒரே சமயத்துல தன்னுடைய உருவத்தையும் காண்பித்து அதே சமயத்துல எனக்கு எப்படி எல்லை கிடையாது, நான் எப்படி அனந்தன், அதையும் அந்த தன்மையும் ஒரே சமயத்தில் வெளிப்படுத்தினார். உருவத்தையும் காண்பித்து அதே சமயத்துல எனக்கு எல்லை கிடையாது அப்படிங்கிற அதை வெளிப்படுத்தினார். அதனாலதான் யசோதாவால கிருஷ்ணரை வந்து கட்டவே முடியல. எப்படி உருவம் இருக்கின்ற பொருள் வந்து எல்லையற்றதாக இருக்க முடியும்? இது நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய அச்சிந்திய சக்தி மூலமாக அதை சாதித்து விடுகின்றார். இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா உத்தவரே வந்து பாகவதத்துல கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தியை பற்றி அவரே ஆச்சரியமடைந்து வர்ணிக்கின்றார். அவர் சொல்றார் பாகவதத்துல 3வது அத்தியாயத்துல, கர்மான் அநீகஸ்ய பவோ பவஸ்யதே துர்காஸ்ரயோ தாரி பயாத் பலாயனம் காலாத்மனோயத் பிரமதாயுதாஸ்ரமஹ ஸ்வாத்மன் ரதே கித்யதி தீர்விதாமிக. மிக உயர்ந்த முனிவர்களும் கூட, மிக உயர்ந்த புத்திசாலி முனிவர்களும் கூட உங்களுடைய லீலைகளை பார்த்து அவர்களே ஆச்சரியப்படுகின்றார்கள். அவங்க உங்களுடைய குணம் என்ன? நீங்கள் வந்து உங்ககிட்ட எந்தவித பௌதிக ஆசைகளே கிடையாது. கர்மான் அநீகஸ்ய, அநீக அப்படின்னா எந்தவித ஆசைகள் கிடையாது, எந்தவித பற்றுகள் கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்த பொழுது அந்த இல்லற வாழ்க்கையினுடைய பல்வேறு கர்மங்களை நீங்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள். பற்றற்ற குணம் இருந்தாலும் நீங்க பல்வேறு கடமைகளை செய்து கொண்டு இருந்தீர்கள். இதை பார்க்கும் பொழுது எல்லா முனிவர்களே வந்து ஆச்சரியப்படுகின்றார்கள். பவோ பவஸ்யதே, உங்களுக்கு பிறப்பே கிடையாது. ஆனா பிறப்பற்ற நீங்கள் வந்து இந்த உலகத்துல ஒரு பெற்றோர்கள், ஒரு ஆணையும் பெண்ணையும் பெற்றோராக எடுத்துக்கொண்டு, வசுதேவ தேவகியை பெற்றோராக எடுத்துக்கொண்டு நீங்கள் பிறந்துள்ளீர்கள், தோன்றுகின்றீர்கள். அதித்தி கஷ்யப்பரை பெற்றோராக ஏற்றுக்கொண்டு வாமன தேவராக தோன்றுகின்றீர்கள். பிறப்பற்ற நீங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது இது வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. துர்காஸ்ரயோ தாரி பயாத் பலாயனம் காலாத்மனோ, நீங்கள் வந்து நீங்கள் தான் காலமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. அந்த காலம் வந்து இந்த உலகத்தை அழித்து கொண்டு இருக்கின்றது. காலோஸ்மி லோக க்ஷயக்ருத்.
ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அந்த நபரும் காலத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றார். அவரும் காலப்போக்கில் அழிந்து விடுகின்றார். அப்படிப்பட்ட காலத்தையே உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் ஒரு எதிரியை பார்த்து பயந்து ஓடுகின்றீர்கள். எதிரியை பார்த்து பயந்து நீங்க ஒரு கோட்டைக்குள்ள அடைக்கலம் புகுகின்றீர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக எப்படி இது நடக்க முடியும்? இதெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. யத் பிரமதாயுதாஸ்ரம ஸ்வாத்மன் ரதேகே, ஆத்மன் ரதேகே, நீங்கள் எப்பொழுதும் ஆத்மாராம நிலையில் இருக்கின்றீர்கள். தன்னிடத்திலே நீங்கள் நிறைவாக இருக்கின்றீர்கள். அப்படி இருந்தாலும் நீங்கள் 16,108 அழகான பெண்களை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். கித்யதி தீர்விதாமிக, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உயர்ந்த புத்திசாலியான முனிவர்கள், புத்திசாலியான பக்தர்கள், அவர்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. எப்படி சாக்கியம்? பிறப்பற்றவர் பிறக்கின்றார். காலத்தையே கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றவர் எதிரியை பார்த்து பயந்து ஓடுகின்றார். ஆசை இல்லாதவர் பல செயல்களை செய்கின்றார். தன்னிடத்திலே நிறைவாக இருக்கின்ற நபர் ஏன் இவ்வளவு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இருக்கின்றார்? இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தி. அச்சிந்திய சக்தி மூலமாக கிருஷ்ணர் இதெல்லாம் சாதித்து விடுகின்றார். மந்திரேஷு மாம் வா உபகூஹ்ய யத்வம் அகுண்டிதா கண்ட சதாத்ம போதக பிருச்சே பிரபோ முக்த இவா பிரமத்தஸ் தன்னோ மனோ மோகயதீவ தேவ. உத்தவர் சொல்றார், அகுண்டித அகண்ட சதாத்ம போதக, உங்களுடைய ஞானத்துக்கு உங்களுடைய ஞானம் அது எந்த விஷயத்தினாலும் அந்த உங்களுடைய ஞானம் பாதிக்கப்படாது. ஒரு எல்லையற்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு வருங்காலமும் தெரியும், கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கர்ச்சன. நீங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அப்ப வருங்காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லா விஷயமும் தெரியும் பொழுது நீங்கள் வேறு ஒரு இடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த நபருக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அவர் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு மற்றவங்க கிட்ட ஆலோசனை பெற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் நீங்கள் பலமுறை என்கிட்ட ஆலோசனை கேட்கின்றீர்கள். மந்திரேஷு மாம் வா உபகூஹியத்வம், என்கிட்ட பல சமயத்துல ஒரு முடிவை எடுப்பதற்கு ஆலோசனை கேட்கின்றீர்கள். இது உங்களுக்கு எதுவுமே உங்ககிட்ட முழுமையான ஞானம் இல்லாத மாதிரி என்கிட்ட ஆலோசனை கேட்கின்றீர்கள். இதை பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. புர்ச்சே பிரபோ முக்த இவா பிரமத்தஸ் தன்னோ மனோ மோகயதீவ தேவ. இந்த மாதிரி கிருஷ்ணர் முரண்பாடான தன்மைகளை வெளிப்படுத்துகின்றார். முரண்பாடான தன்மை. இதற்கெல்லாம் பின்னாடி கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தி, கிருஷ்ணர் அச்சிந்திய சக்தி, அதனுடைய அச்சிந்திய சக்தி மூலமாக முரண்பாடான தன்மைகளை வெளிப்படுத்துகின்றார். அதே மாதிரி இங்க கிருஷ்ணருடைய தரிசனம் சந்திரன், சூரியன், மின்னல், நட்சத்திரங்கள், வானவில் இதனால சூழப்பட்ட கார்மேகம் மாதிரி கிருஷ்ணர் தென்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம்.
प्रविष्टस्तु गृहं पित्रोः प्रविष्टस्तु गृहं पित्रोः परिष्वक्तस्वमातृभिः परिष्वक्तस्वमातृभिः ववन्दे शिरसा सप्त भवन्ते शिरसा सप्त देवकी प्रमुखा मुदा. தேவகி பிரமுகா அமுதா. மொழிபெயர்ப்பு வழங்கியோர் சில பிரபுபாதர் கி ஜெய். அவரது தந்தையின் வீட்டிற்குள் புகுந்ததும் அவரது உண்மையான தாயான தேவகியை தலைமையாக கொண்ட தாய்களால் அவர் தழுவிக்கொள்ளப்பட்டார். பகவானும் தமது தலையை அவர்களுடைய பாதங்களில் வைத்து அவர்களை வணங்கினார். பிரவிஷ்டஸ்து கிருகம் பித்ரோஹு. தன்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டுக்குள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் பரிஷ்வக்த ஸ்வமாத்ருபிகி தன்னுடைய தாயார்களால தழுவப்பட்டார். தன்னுடைய கிருஷ்ணருடைய தாயார்களில் தலைமை யாரு? தலைமை வாங்கியவங்க வந்து தேவகி. தேவகி பிரமுகா முதா. தேவகிக்கு வந்து மற்ற வசுதேவருக்கு வந்து பல மனைவிகள் இருந்தனர். தேவகி பெற்றெடுத்த தாய். வசுதேவருடைய மற்ற மனைவிகளையும் வந்து கிருஷ்ணர் தன்னுடைய தாயாராக கருதினார். தேவகியினுடைய அவங்க எல்லோரும் தேவகியினுடைய சகோதரிகள் தான். அவர்களையும் கிருஷ்ணன் தயாராக கருதினார். எல்லோராலும் வந்து கிருஷ்ணர் வந்து தழுவப்பட்டார். பவந்தே சிரசா சப்த தேவகி பிரமுகா முதா. ஸோ தேவகிக்கு 6 சகோதரிகள் இருந்தனர். தேவகியை தவிர 6 மனைவிகள் இருந்தனர். எல்லோராலும் கிருஷ்ணர் தழுவப்பட்டார். கிருஷ்ணர் எல்லோருக்கும் தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்தார். விஸ்வநாத் சக்கோத்தாக்கூர் எழுதுகிறார், வசுதேவருக்கு வந்து 18 மனைவிகள் இருந்தனர். வசுதேவருக்கு வந்து 18 மனைவிகள் இருந்தனர். இந்த இடத்துல வந்து தேவகியோட சேர்ந்து தேவகியினுடைய 6 சகோதரிகள் இருந்தனர். அந்த 7 பேரையும் வந்து வசுதேவர் திருமணம் செய்து கொண்டார். அதை தவிர மற்ற மனைவிகளும் இருந்தனர். ஸோ இந்த 7 தாயார்கள் வந்து கிருஷ்ணரை தழுவினர். வசுதேவருடைய மற்ற மனைவிகள் அதை பத்தி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படலை. அந்த இடத்துல வந்து தேவகியினுடைய மற்ற 6 சகோதரிகள் வசுதேவருடைய இந்த 7 மனைவிகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பிரபுபாதர் இந்த இடத்துலையும் சொல்றாரு, வேத கலாச்சாரத்துல வந்து இந்த இடத்துல முக்கியமான கருத்து என்ன, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஈன்றெடுத்த தாயையும் தன்னுடைய மற்ற தாயார்கள் அந்த 2 பேர்கிட்ட பாகுபடுத்தி பார்க்கலாம். எல்லோருக்கும் வந்து தகுந்த மரியாதையை கொடுத்தார். தேவகிக்கும் மரியாதை கொடுத்தார். அதே சமநிலையில மற்ற தாயார்களுக்கும் அவர் வந்து மரியாதை கொடுத்தார். ஸோ சாஸ்திரங்கள்ல வந்து 7 தாயார்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஈன்றெடுத்த தாய், இரண்டாவது வந்து ஒரு குருவினுடைய மனைவி, மூன்றாவது ஒரு பிராமணருடைய மனைவி, நான்காவது அரசருடைய மனைவி, அதற்கப்புறம் பசு, அதுக்கப்புறம் செவிலி, மற்றும் 7வது வந்து பூமி தேவி. இந்த 7 பேரும் தாயார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது இங்க ஒரு மகனுக்கு வந்து தந்தையும் வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டி, ஆன்மீக குரு. அப்ப தந்தையினுடைய எல்லா மனைவிகளும் வந்து ஒரு குருவினுடைய மனைவி. அப்ப எல்லோரையும் நான் வந்து தாயாராக கருத வேண்டும். ஸோ கிருஷ்ணர் எல்லோருக்கும் மரியாதையை கொடுத்தார். ஸோ கிருஷ்ணருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லா கண்ணோட்டத்திலையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஒரு
ஒரு மகனுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிஷ்யனுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கின்ற அவருடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரம்மச்சாரியினுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்ப கிருஷ்ணர் ஒரு சரியாக மகனாக இருந்து எல்லா தாயார்களுக்கும் தகுந்த மரியாதையை கொடுத்தார். அடுத்த ஸ்லோகம். தாபுத்திரமங்கமாரோப்ய सा पुत्रमङ्गम् आरोप्य स्नेहस्नुतपयोधराः मेघस्नुदपयोदरः हर्षविह्वलितात्मानः दर्शविक्वलितात्मानः शिशिचुर्नेत्रजैर्जलैः. शिशुर् नेत्र सैर्जलैः. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ராசபக்தியுடன் சுவாமி சில பிரபுபாதஜி. தங்களது புதல்வனை தழுவிக்கொண்ட அவர்கள் பிறகு அவரை தங்களது மடிகளில் அமர்த்தி கொண்டனர். தூய அன்பினால் அவர்களது ஸ்தனத்திலிருந்து பால் சுரந்தது. ஆனந்த பரவசத்தால் கண்களிலிருந்து பெருகி அவர்களுடைய கண்ணீர் பகவானை நினைத்தது. ஹரேஷ்ணம் பிரபு. तो कृष्णरे ता पुत्रम अंकम आरोप्य स्नेहस्नुत पयोदराः. ஸோ கிருஷ்ணரை வந்து தழுவி கொண்டதுக்கு அப்புறம் இந்த எல்லா தாயார்களும் வந்து அவர்களுடைய மிகுந்த ஆனந்தத்துடன் அவர்கள் நடுங்க ஆரம்பித்தனர். ஹர்ஷ விஹ்வலித, அவங்களுடைய உடம்பு வந்து நடுங்க ஆரம்பித்தது. அப்ப ஸ்நேகஸ்னுத பயோதராக, கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால அவர்களுடைய ஸ்தனங்களிலிருந்து பால் வெளியே வர ஆரம்பித்தது. அப்ப கிருஷ்ணரை வந்து தன்னுடைய மடியில் அமர வைத்து தன்னுடைய கண்ணீர் மூலமாக கிருஷ்ணரை வந்து ஈரமாக்கினர். சிஷிச்சுகு நேத்ரஜைர் ஜலைஹி, தன்னுடைய கண்ணீர் மூலமாக கிருஷ்ணரை வந்து ஈரமாக்கினர். இங்கேயும் பார்க்கும் பொழுது பிரபுபாதர் எழுதுறார், கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருந்த பொழுது பசுக்களுக்கும் கிருஷ்ணர் மேல அவ்வளோ ஒரு அன்பு இருந்தது. பசுக்களும் வந்து கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணர் மேல் உள்ள அன்புனால பசுக்களினுடைய ஸ்தனங்களிலிருந்து பால் ஓட ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் நேரடியாக அந்த பசுவினுடைய ஸ்தனத்தில் வந்து அவர் வந்து பாலை குடிப்பார். அதே மாதிரி இங்க வந்து கிருஷ்ணர் தன்னுடைய தாயார்களிடத்திலிருந்து அவர் வந்து பாலை வந்து குடிக்கின்றார். ஸோ இப்ப பார்க்கும்பொழுது எப்படி இதுல என்ன தெரிகிறதுனா, எப்படி கிருஷ்ணர் ஒவ்வொரு பக்தருடைய ஒவ்வொரு ஜீவாத்மாவனுடைய அன்புக்காக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார். கிருஷ்ணர் பூர்ண புருஷோத்தமர். அவர் நமக்கிட்டேருந்து எதை எதிர்பார்க்கிறார்னா நம்மளுடைய அன்பைத்தான் எதிர்பார்க்கின்றார். அந்த இந்த உலகத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு நபரும் வந்து எதை தேடிக்கொண்டு இருக்கின்றார்னா ஒரு அன்பை தான் தேடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த அன்புக்காகத்தான் நம்ம வந்து ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டு இருக்கின்றார், அல்லது பல்வேறு காரியங்களை செய்கிறார். இந்த மாதிரி அன்புக்காகத்தான் ஒவ்வொரு நபரும் வந்து இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் தேடிக்கொண்டு இருக்கின்றார். ஆனா அந்த அன்பை வந்து கிருஷ்ணரை தவிர மற்ற உறவுகளில் நம்ம எதிர்பார்க்கும் பொழுது எல்லோரும் வந்து ஏமாற்றத்தை அடைகின்றார்கள். ஒரு சரியான நல்ல ஒரு உறவு அமைந்தாலும் காலப்போக்கில் அந்த உறவு வந்து காலத்தினுடைய பிடியினால அந்த உறவு வந்து துண்டிக்கப்படுகின்றது. அப்ப யாருக்கும் எந்த ஒரு உறவின் மூலமாகவும் அந்த ஒவ்வொரு ஜீவாத்மா தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த அன்பினுடைய இயக்கம் வந்து முழுமையாக திருப்தி அடைவதில்லை. அதனாலதான் கிருஷ்ணா புஸ்தகத்தினுடைய முகவுரையில வந்து ஜார்ஜ் ஹாரிசன் அப்படின்னு அந்த கிருஷ்ணா புஸ்தகம் வந்து அச்சிடுவதற்காக பொருளுதவி கொடுத்தார். முதல் அச்சிடுவதற்காக பிரபுபாதருக்கு வந்து பொருளுதவி கொடுத்தார். அவர் மிகப்பெரிய ஒரு பாடகர் குழுவில் இருந்தார் மேற்கத்திய நாட்டில். அந்த சமயத்தில் அவ்வளோ ஒரு பெரிய பிரபலமான பாடகர் குழு.
அவர் அதுல எழுதுறார், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் வந்து கிருஷ்ணரைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சில பேருக்கு அது புரிகின்றது, ஆனா பெரும்பாலான பேர் வந்து அதை உணர்வதில்லை. நான் ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்னா, ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல அன்பை தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த அன்பினுடைய இயக்கத்தை வந்து கிருஷ்ணர் தான் வந்து முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். அந்த கிருஷ்ணரை மறந்ததுனால நம்ம வந்து அந்த அன்பினுடைய அந்த உறவின் மூலமாக வருகின்ற அந்த ரசத்தினுடைய சுவையை வந்து மற்ற உறவுகள் மூலமாக நம்ம வந்து தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஸோ இந்த கிருஷ்ணரை பார்த்து இந்த எல்லா தாயார்களும் அவங்களுடைய ஸ்தனங்களிலிருந்து பால் வழிய ஆரம்பித்தது. அடுத்த ஸ்லோகம். அதாவிஷத்ஸ்வபவனம் अदाविसत्स्वभवनम् சர்வகாமமனுத்தமம் सर्वकामम् अनुत्तमम् பிராசாதாயத்ன பத்னீனாம் प्रसाद यत्र पत्नीनाम् சஹஸ்ராணி ச ஷோடஷ. சகசிராணி சோடச. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பகவான் முற்றிலும் பூரணமாக இருந்த அவரது சொந்த அரண்மனைக்குள் புகுந்தார். 16,000க்கும் அதிகமான எண்ணிக்கையை கொண்ட அவரது மனைவிகள் அவற்றில் வாழ்ந்தனர். கிருஷ்ணன். அதாவிஷத்ஸ்வபவனம் சர்வகாமமனுத்தமம் பிராசாதா யத்ன பத்னீனாம் சஹஸ்ராணி ச ஷோடஷ. அதற்கப்புறம் கிருஷ்ணர் ஆவிஷத் அப்படின்னா நுழைந்தார். ஸ்வபவனம் ஆவிஷத், தன்னுடைய மாளிகைக்குள்ள நுழைந்தார். அது எப்படிப்பட்ட மாளிகை? சர்வகாமம் அனுத்தமம். சர்வகாமம்னா எல்லா வகையான ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்கான, நிறைவேற்றுவதற்கான வசதிகளை உடைய அந்த மாளிகை. அனுத்தமம், வேறு எந்த விஷயத்துடன் ஒப்பிட முடியாத அப்படிப்பட்ட மாளிகைக்குள்ள கிருஷ்ணர் வந்து நுழைந்தார். சஹஸ்ராணிச்ச ஷோடஷ. அங்க அந்த மாளிகைக்குள்ள 16,108 மாளிகைகள் இருந்தன. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு தனி மாளிகை கொடுத்திருந்தார். ஸோ பிராசாதா எத்திர பத்னினாம் சஹஸ்ராணிச்ச ஷோடஷ. அந்த 16,108 மாளிகைக்குள்ள ஒரே சமயத்துல கிருஷ்ணர் தனித்தனியாக நுழைந்தார். ஸோ கிருஷ்ணர், பிரபுபாதர் வந்து எப்படி கிருஷ்ணர் கிட்ட 16,108 மனைவிகள் இருந்தன, ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து தனித்தனியாக மாளிகைகளை கொடுத்திருந்தார். இந்த ஒவ்வொரு மாளிகையிலையும் எல்லா வசதிகள் நிறைந்த பூங்காக்கள், தோட்டங்கள், நீச்சல் குளம் எல்லாம் இருந்தன. இந்த இந்த மாளிகைகளுடைய வர்ணனை, இதனுடைய முழு வர்ணனை வந்து 10வது ஸ்கந்தத்துல வரும். எல்லா மாளிகைகளும் வந்து விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்டிருந்தன. எல்லா மாளிகைகள்ல வந்து விலை உயர்ந்த கற்கள் வந்து பிரகாசத்தை கொடுத்திருந்தன. நிறைய பட்டு துணி மற்றும் அருமையான அலங்காரம்லாம் செய்யப்பட்டிருந்தன. அந்த மாளிகைகள் உள்ள கர்டன்ஸ், ஜன்னலுடைய கர்டன்ஸ், இந்த மாதிரி எல்லாவும் வந்து பட்டு துணி மற்றும் பல வகையான சிற்பக்கலை மூலமாக அதெல்லாம் செய்யப்பட்டிருந்தன. ஸோ பகவான் வந்து இந்த வர்ணனையில என்ன தெரிகிறதுனா, அனுத்தமம். கிருஷ்ணருடைய மாளிகை வந்து அப்படிப்பட்ட மாளிகை வந்து இந்த உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எந்தவித ஒப்பற்ற அப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகைக்குள்ள நுழைந்தார். இந்த வர்ணனையில பார்க்கும்பொழுது எப்படி கிருஷ்ணர் வந்து
தன்னுடைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம அதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரீயः ஞானவைராக்யயோச்சைவ ஷண்ணம் பக இதீங்கணா. ஷண்ணம் பக இதீங்கணா. பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து இந்த 6 வகையான விபூதிகளை முழுமையாக நித்தியமாக பெற்றுள்ள அந்த நபர் தான் பகவான். முழுமையான ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய, முழுமையான வீரியம், முழுமையான புகழ், முழுமையான ஞானம், முழுமையான வைராக்கியம், ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியசிய யசஸ்ஸ்ரீயः. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இந்த முழுமையான அழகு இதையெல்லாம் இந்த வர்ணனை மூலமாக தெரிகின்றது. ஸோ கிருஷ்ணர் வந்து அனந்தர், அவருக்கு எல்லையே கிடையாது. அதனால அவருடைய ஆசைகளுக்கும் எல்லையே கிடையாது. அந்த ஆசைகளுக்கு தேவையான பொருட்களுக்கும் எல்லை கிடையாது. ஸோ சர்வகாமம் அனுத்தமம். கிருஷ்ணருடைய ஆசைகளுக்கும் எல்லை கிடையாது. அந்த ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற வசதிகளுக்கும் எல்லை கிடையாது. அந்த கிருஷ்ணருடைய குணங்கள், கிருஷ்ணரும் அனந்தர். அவருக்கும் அவரே நம்ம வந்து ஒரு எல்லை மூலமாக அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால அந்த அந்த மாளிகையில வந்து எல்லையற்ற வசதிகள் இருந்தன. கிருஷ்ணருடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கான அப்படிப்பட்ட வசதிகள் இருந்தன. அப்படின்னா எல்லையற்ற அப்படி ஒரு பல விலை உயர்ந்த கற்கள் நிறைந்த அவ்வளவு வசதிகள் நிறைந்த மாளிகைக்குள்ள கிருஷ்ணர் நுழைந்தார். அடுத்த ஸ்லோகம். பத்ஞப்பதிம் ப்ரோஷ்ய கிருஹானுபாகதம் பத்னியபதிம் ப்ரோஷ்ய கிருஹானுபாகதம் விலோக்ய சஞ்சாத மனோமஹோத்சவாः விலோக்ய சஞ்சாத மனோமஹோத்சவாः உத்தஸ்துராராத் சகசாசநாசயாத் உத்தஸ்துராராத் சஹசாசநாசயாத் சாகம் வ்ரதைர் व्रीडितलोचनाननाः. சாகம் பிரதைர்விருட்டிதலோச்சனானனாः. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணிகள் நீண்ட நாட்களுக்கு பின் அயலூரிலிருந்து வீடு திரும்பிய தங்கள் கணவரை கண்டு மனம் மகிழ்ந்தனர். ராணிகள் உடனடியாக தங்களது ஆசனங்களிலிருந்தும் தியானங்களிலிருந்தும் எழுந்து சமூக வழக்கப்படி கூச்சத்துடன் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு நாணத்துடன் பார்த்தனர். ஹரே கிருஷ்ணா. பத்ஞப்பதிம் புரோஷ்ய கிருஹானுபாகதம் விலோக்ய சஞ்சாத மனோமஹோத்சவாः உத்தஸ்துராராத் சகசாசனாசயாத். அப்ப அந்த மாளிகைக்குள்ள இருந்த மனைவிகள், கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து விலோக்கிய கிருஷ்ணரை வந்து தூரத்திலிருந்து தரிசனம் செய்தனர். அப்ப சஞ்சாத மனோமஹோத்சவா, மிக உயர்ந்த ஆசையுடன், மிக உயர்ந்த ஏக்கத்துடன், பற்றுடன் கிருஷ்ணரை தரிசனம் செய்தனர். கிருஷ்ணர் பல நாட்கள் வந்து துவாரகையை விட்டு ஹஸ்தினாபுரம் பல இடத்துக்கு போயிருந்தார். அப்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கிருஷ்ணரை தரிசனம் செய்யும் பொழுது இப்ப இந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து வெட்கத்துடன் கூடிய பார்வையுடன் தங்களுடைய தலையை வந்து கொஞ்சம் குனிந்து கொண்டு வெட்கத்துடன் கூடிய பார்வையுடன் உடனடியாக தாங்கள் அமர்ந்திருந்த அந்த ஆஸ்தானத்திலிருந்து உடனடியாக அதிலிருந்து எழுந்து கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தனர்.
சாக்கம் விரதைர் விரீடித லோச்சனானனா. சாக்கம் விரதை விரீடித்த லோச்சனானனா அப்படின்னு பார்க்கும்பொழுது, விரதைனா பொதுவாக அந்த காலத்துல வந்து ஒரு கணவன் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிருந்தாங்கன்னா, வெளியூர் போயிருந்தாங்கன்னா, அப்ப மனைவி வந்து சில சில விரதங்களை வந்து அனுஷ்டானம் செய்வாங்க, கடைபிடிப்பாங்க. அவங்க தங்களை வந்து நல்லா அலங்கரித்து கொள்ள மாட்டாங்க, அல்லது சில கட்டுப்பாடுகளை வந்து தங்களுக்கு தாங்களே வந்து அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. ம். ஆஹ் அந்த கணவன் வந்து திரும்பி வரும் பொழுது அந்த மனைவி வந்து அந்த விரதங்களை கைவிட்டு விட்டு தங்களை நன்றாக அலங்கரித்து கொண்டு கிருஷ்ணரை தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய கணவரை வந்து வரவேற்பதற்காக வருவார்கள். இது வந்து பாரம்பரிய வழக்கம். ஆனா இந்த சமயத்துல கிருஷ்ணர் வந்துவிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து தங்களை வந்து அலங்கரித்து கொள்ளாமல் தங்களை அலங்கரித்துக் கொள்ளாமல் அந்த எந்த விரதத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்களோ அதே நிலையிலேயே கிருஷ்ணரை வந்து வரவேற்பதற்காக எழுந்து கொண்டனர். பொதுவாக அந்த விரதத்தை முடித்துவிட்டு தங்களை நன்றாக அலங்கரித்து கொண்டு கணவனை தரிசனம் செய்யறதுக்காக வரணும். ஆனா இந்த மனைவிகள் வந்து அந்த விரதம் செய்து கொண்டிருந்த அதே நிலையிலேயே தங்களை சரியாக அலங்கரித்துக் கொள்ளாமல் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தனர். இதை பத்தி விஸ்வநாத் சக்கோத்தாக்கூர் யாக்ஞவல்கிய ஸ்மிருதியிலிருந்து எப்படி கணவன் வந்து வீட்டில இருந்து வெளியூர் போன பொழுது போன சமயத்துல எப்படி ஒரு மனைவி விரதத்தை அனுஷ்டானம் செய்யணும் அதற்கான ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்ற. கிரீடாம் ஷரீர சம்ஸ்காரம் சமாஜோத்சவ தர்ஷனம் ஹாஸ்யம் பரகிருஹே யானம் தெஜேத் புரோஷித பர்திருகா. ஸோ கணவன் வெளியூர் போன பொழுது மனைவி வந்து சில கிரீடாம் சில பொழுதுபோக்கை கைவிட்டு விட வேண்டும், அல்லது உடம்பை சரியாக ரொம்ப அந்த அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி சில இதெல்லாம் சில கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது சில திருவிழாவில் கலந்து கொள்வது அதெல்லாம் வந்து தவிர்த்து விடுவார்கள், மற்றவங்க வீட்டுக்கு போறது அந்த மாதிரி. ஆனா இந்த இடத்துல அப்ப கணவன் திரும்பி வரும் பொழுது அந்த மனைவி வந்து தன்னை சரியாக அலங்கரித்து கொண்டு கணவனை வந்து வரவேற்பதற்காக வருவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் தங்களை அலங்கரிக்காமல் கிருஷ்ணரை வந்து வரவேற்பதற்காக வருகின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா அந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து எப்படி ஒரு உயர்ந்த ஆர்வத்துடன் இருந்தார்கள். கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்கான அந்த ஆர்வத்தினால கிளாஸ்ல உட்காரு உட்காரு உட்காருங்கடா, ஒரு 10 நிமிஷத்துல வர. அந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து அவங்களுடைய மனசுல மிகுந்த ஆர்வம் இருந்ததுனால அந்த ஆர்வத்தினால இந்த தங்களை அலங்கரித்து கொண்டு கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக வரணும், அதையும் மறந்து அப்ப வந்து கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக வராங்க. ஸோ சில சமயம் வந்து ஒருத்தருடைய மனசுக்குள்ள இல்ல, உதாரணத்துக்கு இன்னொரு பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல இன்னொரு கதை வருது. கிருஷ்ணர் பிறந்த பொழுது நந்த மகாராஜர் வந்து கிருஷ்ணருடைய அந்த நந்தோத்சவத்தை கொண்டாடுகின்றார். கிருஷ்ணர் பிறந்த அந்த நந்தோத்சவத்தை கொண்டாடுகின்றார். அந்த சமயத்துல ரோஹிணி, வசுதேவருடைய மனைவி ரோஹிணி வந்து நந்த மகாராஜருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விருந்தாவனத்துல இருந்தார். கணவரை பிரிந்து விருந்தாவனத்துல நந்த மகாராஜருடைய அடைக்கலத்துல இருந்தார். கம்சர் வந்து பலவிதமான அட்டூழியங்களை செய்து கொண்டு இருந்தார். ஸோ அந்த சமயத்துல கணவனை பிரிந்து இருந்த பொழுது
ஒரு மனைவி, இந்த யக்ஞவால்கிய ஸ்மிருதி அதனுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது, ஒரு மனைவி வந்து வேறு நிகழ்ச்சியில, திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடாது, தங்களை அலங்கரித்து கொண்டு அதுல கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த சமயத்துல ரோஹிணி வந்து கிருஷ்ணருடைய அந்த ஜன்மோத்சவத்துல வந்து தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு அந்த திருவிழாவில் கலந்து கொண்டார். ஏன்னா ரோஹிணி தேவி வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ இந்த கிருஷ்ணர் பிறந்திருக்கின்றார், இந்த கிருஷ்ணர் பிறந்த தருணத்துல வந்து நான் மட்டும் என்னை வந்து அலங்கரித்து கொள்ளாம இருந்தேன்னா அப்ப இந்த திருவிழாவுக்கு ஒரு அபசகுணம் மாதிரி ஆகிவிடும். எல்லோரும் அலங்கரித்து கொண்டு கொண்டாடுகின்றார்கள், நான் மட்டும் அலங்கரித்து கொள்ளாம இருந்தேங்கன்னா இது ஒரு அபசகுணமாக ஆகிவிடும். அதனால ரோஹிணி தேவி வந்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஒரு பொதுவான வாழ்க்கை நெறிமுறை, பொதுவான ஒரு தர்மம், ஒரு ஸ்திரீ தர்மம் என்னன்னா, கணவன் இல்லாத பொழுது அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. அந்த ஸ்திரீ தர்மத்தையும் கைவிட்டு விட்டு கிருஷ்ணருடைய மகிழ்ச்சிக்காக தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த திருவிழாவில் வந்து கொண்டாடினார், பங்கேற்றார். இதுதான் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. கிருஷ்ணருடைய திருப்திக்காக சில சமயம் ஒருத்தர் வந்து சில பொதுவான தர்மத்தையும் கைவிடுவது, அதுதான் சர்வ தர்மான் பரித்தியஜ்யம். ஸோ இங்க அந்த ஒரு கதையோடு இங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, துவாரகையில் உள்ள கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்ந்த ஏக்கத்தில், உயர்ந்த ஆர்வத்தினால தங்களை அலங்கரித்துக் கொள்வதையும் மறந்துவிட்டு உடனே எழுந்து வந்து கிருஷ்ணரை வந்து வரவேற்கிறதுக்காக வருகின்றார்கள், அப்படி சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இதிலிருந்து எப்படி அவங்க வந்து ஆர்வத்துடன் கிருஷ்ணரை வரவேற்றார்கள் அதைத்தான் நம்ம பார்க்க முடியாது. ஸோ பிரபுபாதரும் இதை வந்து ரொம்ப அருமையாக வர்ணிக்கின்றார். ஸோ பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணர் தன்னுடைய ஸ்வரூப சக்தி மூலமாக, தன்னுடைய யோகமாயா சக்தி மூலமாக 16,108 ரூபங்களை எடுத்துக்கொண்டு அந்த மாளிகைக்குள்ள நுழைந்தார். ஸோ கிருஷ்ணர் தன்னுடைய ஆசையின்படி எவ்வளவு ரூபத்தை வேணாலும் அவர் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த பரம் சத்தியம், பரம்பொருள் வந்து ஒருத்தர். ஆனா அப்படி இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய ஆசைப்படி அவர் பல்வேறு ரூபங்களே அவரால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏகோ பகுஸ்யாம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணர் தன்னுடைய ஆசைப்படி பல்வேறு ரூபங்களே எடுத்துக்கொண்டார். இந்த கிருஷ்ணருடைய எல்லா ரூபங்கள்லையும் வந்து கிருஷ்ணர் தன்னுடைய எல்லா ஆற்றலையும் வந்து வெளிப்படுத்துகின்றார். அதனால பகவான் வந்து 16,108 உருவங்களை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்துல எல்லா மாளிகைக்குள்ள நுழைந்தார். இதைத்தான் கிருஷ்ணருடைய வைபவம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தி மூலமாக இதை செய்கின்றார். அதனாலதான் கிருஷ்ணருடைய பெயர் என்ன? யோகேஸ்வர. பொதுவாக ஒரு யோகி வந்து தன்னுடைய யோக சக்தி மூலமாக சில சமயம் 10 ரூபத்தை எடுத்துக்கொள்கின்றார் அல்லது 50 ரூபத்தை எடுத்துக்கொள்கின்றார். ஆனா பகவான் வந்து ஆயிரக்கணக்கான ரூபங்களை, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரூபங்களை அவர் வந்து தன்னுடைய யோக சக்தி மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். சில நம்பிக்கையற்றவர்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் வந்து கற்பனை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நிராகரித்து விடுகின்றார். எப்படி கிருஷ்ணர் இவ்வளவு பேரை திருமணம் செய்து கொள்ள முடியும், இவ்வளவு மாளிகைகள் இருக்க முடியும் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய மன கற்பனை மூலமாக இதை வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து அளக்கின்றார்கள், கிருஷ்ணருடைய ஆற்றலை அழைக்கின்றார்கள். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் வந்து ஒரு சாதாரண ஜீவாத்மா மாதிரி கிடையாது. அவர் வந்து அளவற்ற ஆற்றலை, அளவற்ற அழகை, அளவற்ற செல்வத்தை வந்து வெளிப்படுத்துகின்றார். அதனால தான் நம்ம
ஜீவாத்மாக்கள் வந்து பகவானுடைய சக்தி. ஆனா ஜீவாத்மா வந்து அணு போன்றவர். ஆனா பகவான் வந்து விபு. ஒரு அணு போன்ற ஜீவாத்மாவையும் அளவற்ற ஆற்றலையுடைய கிருஷ்ணரையும் பகவானையும் நம்ம வந்து ஒருபோதும் வந்து சமமாக பார்க்கக்கூடாது. ஸோ இங்க இந்த இந்த இதுல வந்து பிரபுபாதர் எழுதுறார், இந்த கிருஷ்ணருடைய மனைவிகளும் பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய சொரூப சக்திகள். கிருஷ்ணருடைய சொரூப சக்திகளினுடைய கிருஷ்ணருடைய மனைவிகள் பார்த்தோங்கன்னா அவங்களும் கிருஷ்ணருடைய சொரூப சக்தியினுடைய விரிவகங்கள் தான். கிருஷ்ணருடைய சொரூப சக்தி ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ஸ்ரீமதி ராதாராணி பல கோபியர்களுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றார். அதே ஸ்ரீமதி ராதாராணி வந்து துவாரகையில பல கிருஷ்ணருடைய ராணிகளினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றார். அதே ஸ்ரீமதி ராதாராணி வைகுண்டத்துல பல லக்ஷ்மிகளுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சேவை செய்கின்றார். தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வலக்ஷ்மி மயி சர்வா காந்தி சம்மோகினி பரா. ஸ்ரீமதி ராதாராணி வைகுண்டத்துல துவாரகையில மற்றும் பிருந்தாவனத்துல கோபியர்கள், துவாரகையினுடைய ராணிகள் மற்றும் லக்ஷ்மிகளுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றார். இந்த கருத்தையும் பிரபுபாதர் எழுதுறார். ஸோ கிருஷ்ணர் எவ்வளவு பேரை திருமணம் செய்து கொண்டார், இதை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூடாது. ஆனா உண்மையில பார்த்தோம்னா கிருஷ்ணர் 16 கோடி மனைவிகளை திருமணம் செய்து கொண்டாலும் 16,000 என்ன 16 கோடி பெண்களை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் நம்ம வந்து கிருஷ்ணருடைய ஆற்றலை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது. 16 கோடி பெண்களை திருமணம் செய்து கொண்டாலும் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய முழுமையான ஆற்றலை வந்து வெளிப்படுத்தவில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய ஆற்றலுடைய ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் காண்பித்தார். அதனால தான் 16,108 மனைவிகளை மட்டும்தான் திருமணம் செய்து கொண்டார். இதன் மூலமாக கிருஷ்ணர் வந்து காண்பிக்கின்ற எப்படி ஒரு மனித சமுதாயத்தினுடைய வரலாறுல வந்து பகவானுக்கு நிகராக யாருமே இருந்ததில்லை, அதை வந்து தன் வெளிப்படுத்துகின்ற. ஒரு ஜீவாத்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் காண்பித்த ஆற்றலுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. அதனால தான் கிருஷ்ணருடைய ஒரு பெயர் என்ன, அசமோர்துவம். அசமோர்துவம்னா பகவானுக்கு நிகராகவோ அவரை விட உயர்ந்தவரோ யாருமே இருக்க முடியாது. அதனால இந்த மனைவிகள் வந்து கிருஷ்ணரை பார்த்த உடனே அவங்க வந்து வெகு நாட்கள் கிருஷ்ணருடைய பிரிவில் இருந்தனர். ஆனா தங்களுடைய விரதங்களை வந்து முடித்துவிட்டு அலங்கரித்து கொண்டு வர வேண்டும், அதையும் மறந்துவிட்டு அந்த மிகுந்த ஆர்வத்தினால அவங்க எந்த நிலையில இருந்தாங்களோ, கூந்தல்லாம் விரிந்து போயிருந்தது, அலங்கரிக்காத நிலையில இருந்தது, எந்த நிலையில இருந்தாங்களோ அதே நிலையில வந்து கிருஷ்ணரை வந்து சந்திப்பதற்காக வந்தனர். அப்ப இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிகிறதுனா, அந்த மனைவிகள் எப்படி கிருஷ்ணருடைய பிரிவுல வந்து எவ்வளவு ஆழ்ந்த ஏக்கத்துடன் இருந்தனர். கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தினால சில பொதுவான நெறிமுறைகளை எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை மறந்துவிட்டு கிருஷ்ணரை சந்திப்பதற்காக வந்தனர். எப்படி ரோஹிணி தேவி வந்து ஒரு பொதுவான எந்த நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அதை வந்து மறந்துவிட்டு அந்த பொதுவான நெறிமுறைகளை வந்து விட்டுவிட்டு கிருஷ்ணருடைய ஜென்மோத்சவத்துல வந்து கணவர் வந்து வேறு ஊர்ல இருந்தாலும் தன்னை அலங்கரித்து கொண்டு கிருஷ்ணருடைய திருப்திக்காக அந்த ஜென்மோத்சவத்துல பங்கேற்றார். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல தெரிகிறது. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம்.
இந்த பொருளில் இன்னும் கருத்து பிரபுபாதர் எழுதுறார். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. சரி, முடித்துக் கொள்வோம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त की जय.